இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாருக்காவது ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லைன்னா, செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா என்ன வழிபாடு பண்ணணுன்றதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களே சொல்லிடுவாங்க, அம்மா ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கு, எப்படி சொல்றீங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க, இங்க இருந்தா செவ்வாய் தோஷம், இங்க இருந்தா செவ்வாய் தோஷம். மாப்பிள்ளை வீட்டுக்கு ஜாதகம் அனுப்புனா வேணான்னு சொல்லிடுறாங்க, பொண்ணு ஜாதகம் பார்த்த உடனே செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா நாமளே இங்கங்க செவ்வாய் இருந்தா தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதில் நிறைய விதிவிலக்குகள்லாம் இருக்கு. பொதுவாக பெண்களுடைய ஜாதகத்தில் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஜாதகம் காட்டியிருக்கேன் பாருங்களேன். லக்னத்திலிருந்து 7ல் செவ்வாய் இருந்தா அல்லது 8ல் செவ்வாய் இருந்தா நிறைய பயப்படுறாங்க. அதுக்காக சொல்கிறேன், என்ன மாதிரி வழிபாடு பண்ணணுன்றதுக்காக உதாரணமாக அந்த ஜாதகத்தை நான் காட்டுறேன். லக்னத்திலிருந்து 7ல் செவ்வாய் இருந்தால், 8ல் செவ்வாய் இருந்தால், ஒரு பொண்ணு ஜாதகத்தில் செவ்வாய்ன்றது கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா, அந்த செவ்வாய் நீசமாக இருந்தால் அல்லது அந்த செவ்வாய் ராகு பிடியில் இருந்தால், இது பொதுவாகவே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, செவ்வாய் ராகு கேது பிடியில் இருந்தால் அல்லது செவ்வாய் நீச்சமாக இருந்தால் என்ன வழிபாடு பண்ணணும்னா முருகனைத்தான் வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கு அதிபதி யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. அனுபூதி ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. திருப்புகள் இருக்கு, கந்தர் அலங்காரம் இருக்கு, கந்தர் அனுபூதி இருக்கு. என்னோட பதிவுகளில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் எப்போவுமே கோவில் பரிகாரம் மட்டும்தான் சொல்லுவேன். பதிகம், பாசுரம், திருப்புகள், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, அபிராமி அந்தாதி, இதை சொல்லுங்க அப்படின்றது தான் என்னுடைய பரிகார முறை. என்னோட பதிவுகளை பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் எப்போவுமே கோவில் வழிபாடு தான் பரிகாரமாக சொல்லுவேன். பதிகம் சொல்லுங்க, பாசுரம் சொல்லுங்க, கந்தர் அனுபூதி சொல்லுங்க, அபிராமி அந்தாதி சொல்லுங்க, இப்படி தான் நான் பரிகாரங்கள் சொல்லுவேன். அப்போது செவ்வாய் சரியில்லைன்னா முருகனை வழிபாடு செய்யணும். முருகனுக்குரிய பாடல்களை சொல்லி வழிபாடு செய்யணும். கந்தர் அனுபூதியிலிருந்து ரொம்ப அழகான ஒரு பாடல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கமெண்ட்ல நீங்கள் அதை பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை பாராயணம் பண்ணுங்க. ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லைன்னா, செவ்வாய் தசை நடக்குது, செவ்வாய் 8ஆம் அதிபதியாக இருந்து தசை நடத்துது, செவ்வாய் சரியில்லை, செவ்வாயால் பிரச்சனை. பெண்கள் ஜாதகத்தில் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். பொதுவாகவே நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் செவ்வாய் நல்லா இருக்கணும். நிலம் வாங்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் வாங்க முடியல, வாங்கின நிலத்தில் வில்லங்கம், நிலம் ஒரு பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் முருகப்பெருமானை வழிபட்டு நான் சொல்கிற இந்த கந்தர் அனுபூதி பாடலை ஒவ்வொரு நாளும் சொல்லி வாருங்கள். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீயலையோ, எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே. இந்த கந்தர் அனுபூதி பாடலை நான் உங்களுக்கு கமெண்ட்ல கொடுக்குறேன். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் தொடங்குகிற இந்த கந்தர் அந்தாதி பாடலை யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லையோ அவர்கள் முருகப்பெருமானை மனதார வழிபட்டு ஒவ்வொரு நாளும் சொல்லி வாருங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றம் தெரியும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.